இருக்கக்கூடிய ஒரு நூற்றாண்டு கால ஆரிய பார்ப்பன திமிரை ஒடுக்கிய தந்தை பெரியாரை இழிவு செய்த சீமானை கைது செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிற பெண்களின் சார்பா சொல்றோம், சீமான் போன்ற ஆரிய கைகூலி பாஜக அடிமை RSS உடைய கால் நக்கும் நாய் திருந்தணும். சீமான் அரசியல் அனாதையாக்கிடுவோம். எங்க போனாலும் சீமானுக்கு அடுத்து அடிதான் விழும். சீமான் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டினுடைய ஒற்றுமையை குறைக்கக்கூடிய கேடுகட்ட தளத்தை வன்மையா கண்டிக்கிறோம். உன் திமிரெல்லாம் மூட்டை கட்டி வையே. இது தமிழ்நாடு, இது பகுத்தறிவு பூமி. எனவே RSS அடிமைகளுக்கு இங்க வேலை இல்லை. உங்க ஐயா மோடியை வச்சு டெல்லியில போய் அரசியல் பண்ணு. தமிழ்நாட்டில் இருக்கன்னா அடக்கி வாசி. ஆயுதங்களோடு நாம் தமிழர் தம்பிகள் வெயிட் பண்றாங்களாம். உங்க ஆட்டத்தை, உங்க திமிர, உங்க தைரியத்தை உங்க அண்ணனை வச்சு நாங்க பார்த்துட்டு தானே இருக்கோம். நல்லா கேமரா முன்னாடி புலியா பேசுவாரு, ஓங்கி மிதிச்சா எலியா ஓடி ஒளிவாரு. வீட்டுக்கு வாங்க, காப்பி போட்டு வைக்கிறேன் சொன்ன சீமான் எங்க? உசுரை காப்பாத்துறதுக்கு ஓடி போயிட்டு கூலிப்படை இறக்கிருக்காரு. அங்க நிக்கிறவன் தம்பி கிடையாது, கூலிப்படை. உங்களுக்கு இந்த உயிரச்சம் இருக்கணும் சீமான். தமிழ்நாட்டில் பெரியார் மேல கை வச்சா உங்களால எந்த இடத்துலயும் நடமாட முடியாது, நடமாட விட மாட்டோம். சீமானை எச்சரிக்கிறோம், மரியாதையா சீமான் மன்னிப்பு கேட்கணும். இல்லை என்கிற ஆதாரத்தை வச்சு உருட்டாம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வேலையை பாருங்க. அரசியலை மூட்டை கட்டுங்க. அதை ஒத்தால என்னங்க, தமிழ்நாட்டினுடைய அரசியல் அனாதை சீமான். அனாதை ஒன்னா தனியா தான் நிக்கும். எந்த கட்சியும் கூட்டணி சேரலன்னா ஒரு லட்சணம் அப்படி. அதுல தடிய வச்சு எங்களை மிரட்டுவீங்களா? தடிய வச்சு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே அரசியல் ஆணி வேற ஆற்றின தந்தை பெரியார் மேல கை வச்சா நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம். உன் தடியெல்லாம் சாதாரண தடி. நாங்க பார்த்திருக்கிற அரசியல் வேற. அண்ணாமலை ஆதரவு கொடுக்கறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, RSS BJP சங்க பரிவார் கும்பல் அவங்களோட சேர்ந்து பி டீமா இவரை வச்சிருக்கு, சீமான வச்சிருக்கு. RSS உடைய பி டீம் அதுல NIA சோதனைக்கு பிறகு ரஜினியை சந்திச்சது, இங்க ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திச்சது எல்லாமே திட்டமிட்ட அரசியல். இந்த அரசியல் கோமாளி சில்லறை சீமான் தண்டிக்கப்பட வேண்டும். அதற்கான போராட்டம் தான் இது. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தந்தை பெரியாரை, தமிழ்நாட்டின் தலைவரான தந்தை பெரியாரை இழிவுபடுத்தும் விதமாக ஆதாரமற்ற பொய் புழுகுகளை அவதூறு பரப்பி வருகிறார். இதற்கிணங்க அவரை சும்மா விடக்கூடாது. தமிழ்நாட்டின் தந்தை பெரியார் சமூக நீதிக்கு வித்திட்டவர் தந்தை பெரியார். இதனை கண்டித்து இன்று பெரியாரி உணர்வாளர்கள் கூட்டமைப்பில் பெரியாரின் பெண்களும் பங்கேற்று சீமானின் நிலத்தை முற்றுகையிடுவதற்காக கூடியிருக்கிறோம். எரிமலையை எச்சில் துப்பி அணைக்க பார்க்கிறார் சீமான் அவர்கள். இவருடைய பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது. சீமான் RSS BJPயின் கொள்கைகளை பரப்புவதற்காக அதனுடைய அடிவருடியாக கைகூலியாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். நாங்க பெரியாரின் பெண்கள் அமைப்பில் இருந்து வரோம். அதனால சீமான தமிழ்நாட்டு மக்கள் இடம் காண்பார்கள். சீமானுடைய பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது. சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழ்நாடு அரசு சங்கி சீமானை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அண்ணாமலை கண்டிப்பா சீமானுடைய ஆதரவு தான். RSS BJPயினுடைய அடிவருடி தான் சீமான். RSS BJPயினுடைய கைகூலி தான் சீமான். ஆதாரமற்ற கருத்துக்களை பரப்புறான்னு சொல்றீங்க. ஆனா ஆதாரங்கள் வந்து விடுதலை கழகம் தான் வந்து பூட்டி வச்சிருக்காங்க. அவங்க வெளியிட்டா நான் வந்து அதை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அது வெளியிடாம சீமானுக்கு எப்படி அந்த ஆதாரம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும்? வெளியிட்டா தானே தெரிஞ்சிருக்கும். நாட்டுடையமாக்கப்படாம இருக்குன்னு சொல்றாரு. பெரியாரே வேண்டான்னு சொல்றவர் எதுக்கு பெரியாருடைய எழுத்துக்களை நாட்டுடைமை ஆக்கணும்னு சொல்லணும்? ஆதாரம் கேட்டா பெரியாருடைய எழுத்துக்களை நாட்டுடைமை ஆக்குன்னு சொல்லி வடிவேல் காமெடி மாதிரி பல்டி அந்தர் பல்டி அடிச்சிட்டு இருக்காரு சீமான். பெரியாருடைய கருத்துக்களை நாட்டுடைமை ஆக்கணும் வேண்டாமா? பெரியாருடைய கருத்துக்களை நாட்டுடைமை ஆக்கணும். அதன் வழியில் இன்று தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவினுடைய முன்னோடியாக போய்கொண்டுதான் இருக்கிறது. விஜயும் வந்து ஒரு வகையில் பார்க்க போனால் சனாதன பார்ப்பனவாதி தான். அவர் உண்மையிலேயே சமூக நீதிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் மீதான நல்லெண்ணத்தில் இருந்து கட்சியை தொடங்கி இருந்தால் அவர் இந்த கருத்துக்கு, பெரியாரின் மீதான அவதூறுக்கு அவர் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்க வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜயினுடைய கட்சியும் பங்கேற்றிருக்க வேண்டும். விஜயும் கூட சீமானை போன்று ஒரு RSS BJPயினுடைய கைகூலி தான், பி டீம் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கேட்டுக்கொள்கிறோம். கைது செல்ல வேண்டும், பத்திரிகையாளர்கள்லாம் சும்மா விடக்கூடாது. அதை விடுன்னு சொல்கிறான் சீமான். நீங்கள் கேள்விகளை நறுக்குன்னு கேட்கணும், அது ரொம்ப அவசியமானது. அப்போ தான் ஊடகத்தினுடைய மதிப்பையும் சுயமரியாதையும் நீங்கள் காப்பாற்ற முடியும். இதுதான் மக்கள் மன்றத்தினுடைய கருத்து. யாரு வந்து திட்டமிட்டு முக்கியமான பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அதையெல்லாம் திசை திருப்பணும். இன்னைக்கு டங்ஸ்டன் பிரச்சனை இருக்கு, இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். கியூட்னு ஒரு விஷயம் வந்திருக்குது. மாணவர்கள் வந்து பிஏ சாதாரணமாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேர முடியாத நிலைமையில் இருக்கு. இந்த மாதிரி முக்கியமான தேசிய கல்விக் கொள்கை போன்ற பல்வேறு விஷயங்கள் ஒன்றிய அரசை தாக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் பொழுது இதெல்லாம் நாங்கள் ரொம்ப ரொம்ப சில்லித்தனமாக நினைக்கிறோம். இந்த போராட்டத்தையே ரொம்ப நினைக்கிறோம். இதற்கெல்லாம் நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுன்னு ரொம்ப கவலைப்படுறோம். சீமான்லாம் ஒரு ஆள், இவனுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய போராட்டமான்றது உண்மையிலேயே போராட நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு ஆளுநரை எதிர்த்து போராட வேண்டியிருக்கு, இன்னைக்கு யூஜிசி திட்டத்தை எதிர்த்து போராட வேண்டியிருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. குறை